Hi viewers, welcome to Untitled Chapter. இன்னைக்கு ஒரு இட்டாலியன் டிஷ் பார்க்க போறோம், Bruschetta. இந்த Bruschettaவை இத்தாலியில வந்து ஒரு appetizer டிஷ்ஷா சர்வ் பண்ணுவாங்க. இத நீங்க ஸ்நாக்கா கூடயும் சாப்பிட்டுக்கலாம். இந்த Bruschetta பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்னு இப்ப பார்க்கலாம். நான் ஒரு டொமேட்டோ எடுத்துருக்கேன். அதை நான் வந்து டைஸ் பண்ணிக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து கடிக்கிற சைஸுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். பெசில் லீவ்ஸ் எடுத்துருக்கேன். அதை ஒரு 10 லீவ்ஸ் வந்து மேலே அடுக்கி அதை நம்ம ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண தக்காளி ஒரு பவுல் நான் எடுத்துருக்கேன். 1/4 கப் வந்து பெசில் லீவ்ஸு, அதுக்கப்புறம் 5 பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், உப்பு, ரெட் சில்லி பெப்பர் ஃப்ளேக்ஸ். இது இல்லைன்னா நம்ம காஞ்ச மிளகா வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பால்சமிக் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கணும். பேன் நல்லா சூடானதும் 5 பொடியாக நறுக்கி வச்சோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து போட்டு வதக்கணும். இது மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா பூண்டு கருகிரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது அந்த ஆயில் அப்படியே அந்த பூண்டோட ஃப்ளேவர் இறங்கும். அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பவுலில் வந்து கட் பண்ண அந்த டொமேட்டோஸை நம்ம போடணும். அதுக்கப்புறம் திருநீற்று பச்சை இலை, அப்புறம் பால்சமிக் வினிகர், காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கணும், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த சாட்டே பண்ணோம்ல கார்லிக்கு, அந்த ஆயிலில் போட்டு அது எல்லாத்தையுமே வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 30 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இறங்கும். அவன் இதை நான் 400 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணுறேன். இந்த ரெசிபியில் பேக்வெட் ப்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வேறு எந்த ப்ரெட் வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரெசிபிக்காக பேக்வெட் ப்ரெட் நான் வாங்கியிருக்கேன். இதை நம்ம டயக்னலாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணணும். ஒரு பீஸையும் நான் இது ஹாஃபாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸையும் 1/4 இன்ச் சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். மெல்லிஸாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போ கட் பண்ண எல்லா ப்ரெட்டையும் 2 பக்கமும் ஆலிவ் ஆயில் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணணும். இப்போ நான் எல்லா ப்ரெட்டையும் நான் ப்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் அவனில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறேன், கோல்டன் ப்ரௌனாக ஆகுற வரைக்கும். இப்போ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. அவன்லேருந்து எடுத்துட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நான் நல்லா கூல் பண்ணணும். இந்த ப்ரெட்டை நீங்கள் அவனில் தான் டோஸ்ட் பண்ணணுன்றது கிடையாது. பேனில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படி நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம எடுத்துடலாம். ப்ரெட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் எந்த சைடு நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பக்கம் ஒரு பூண்டை வச்சு இப்படி ரப் பண்ணணும். அப்போ அந்த கார்லிக்கி ஃப்ளேவர் வந்து அந்த ப்ரெட்டில் இருக்கும். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சோம் டொமேட்டோ மேரினேஷன், அதை வந்து மேலே இந்த மாதிரி டாப்பிங் மாதிரி போட்டு வைக்கணும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இதை அரேஞ்ச் பண்ணணும். முன்னையே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ப்ரெட்டு சாகியாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்காது. அவ்வளோதான், சூப்பரான ஒரு இட்டாலியன் டிஷ் இப்போ ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக இது செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அயல்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அயல்நாட்டு சமையலில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வாதி.